கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலை கூட்டத்தோடு நடந்து வந்ததான உங்களை அவரை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஞாயிற்றுக்கிழமை மாலை கூட்டங்களில் 20 நியாய தீர்ப்புகளை குறித்து நாம் படித்து வருகிறோம். கடந்த நாட்களில் ஒரு முறை கூட நினைவுபடுத்தி கடந்து போக முடியாத ஒன்று. முதலாவது தூதர்கள் மீது உண்டான நியாய தீர்ப்பு என்று நாம் படித்தோம். இரண்டாவதாக மனிதன் மீது உண்டான நியாய தீர்ப்பு. மூன்றாவதாக ஜனப்பிரளயத்தினால் உண்டான நியாய தீர்ப்பு. நான்காவதாக பாபேல் மீது உண்டான நியாய தீர்ப்பு. ஐந்தாவதாக எகிப்தின் மீது உண்டான நியாய தீர்ப்பு. ஆறாவது கானான் மீது உண்டான நியாய தீர்ப்பு. ஏழாவது நியாய தீர்ப்பு இஸ்ரவேல் மேல் உண்டான எழுத்தின்படியான நியாய தீர்ப்பு. அது இஸ்ரவேல் கோத்திரம் என்றும் யூதா கோத்திரம் என்று 2 பகுதிகளாக அசீரியர்கள் இஸ்ரவேல் மேலும் பாபிலோனியர்கள் யூதாவின் மேலும் விழுந்து நியாயத்துக்கு உண்டானது என்று சொல்லி நாம் பார்த்தோம். இன்றைக்கு 9வதாக கல்வாரி மீது உண்டான நியாய தீர்ப்பை குறித்து நாம் படிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. இந்த கல்வாரியில இந்த நியாய தீர்ப்பை யார் மூலமாய் உண்டானது என்றால், இந்த நியாய தீர்ப்பை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த நியாய தீர்ப்பு ஏற்பட்டது. ஆதி மனிதனாகிய ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட போது, ஆதி மனிதனாகிய ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட போது இந்த உலகமானது ஒரு உடன்படிக்கையின் மூலமாக அவனுடைய கரங்களில் கொடுக்கப்பட்டது. அது மனிதன் அதை ஆண்டு கொண்டார். அதோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் தேவன் ஆதி மனிதனாகிய ஆதாமுக்கு அப்படிப்பட்டதான ஒரு அனுபவத்தை கொடுத்தது மட்டுமல்ல, அவனை சகலவிதமான பரிபூரணமான ஆசீர்வாதங்களினால் நிறைத்து வைத்திருந்தார். இந்த ஆதாம் அந்த உடன்படிக்கையை மீறி அதை உடைத்து போட்டு தேவன் தந்த ஆளுகையை இழந்தார் என்று சொல்லி ஆதியாகமம் 1:28 வாசிங்க. இன்று தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். ஆனால் இந்த உடன்படிக்கையின் மூலமாக இந்த எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் அவர்கள் அனுபவித்திருந்தாலும் கூட இவருடைய வாழ்க்கையில கீழ்ப்படியாமை என்கிற ஒரு காரியத்தை நிமித்தம் சாத்தான் இந்த ஆளுகையை, மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருந்ததான இந்த ஆளுகையை அவன் பறித்துக் கொண்டான். அவன் பறித்துக் கொண்ட பிற்பாடுதான் அவனுக்கு ஆண்டவர் ஒரு பெயர் கொடுக்கிறார். இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் என்று அவருக்கு ஒரு பெயர் கொடுக்கிறார். இந்த உலகத்தின் அதிபதி என்று சொல்லி அவனுக்கு பெயர் கொடுக்கிறார். எப்படி உலகத்தின் அதிபதி இந்த இப்பிரபஞ்சத்தின் தேவன் என்று சொல்லுகிறவன் எப்படி வந்தான் என்று சொன்னால், இவர்கள் ஆளுகையை இழந்தார்கள்.
மகிமையை இழந்தார்கள், சுதந்திரத்தை இழந்தார்கள், ஐக்கியத்தை விட்டுவிட்டார்கள், தேவ சாயலை இழந்தார்கள். எல்லாவற்றையும் இழந்தது நிமித்தம், கீழ்ப்படியாமை நிமித்தம், தேவ ஆசீர்வாதங்களை இவர்கள் இழந்தது நிமித்தம் சாத்தான் அவைகளை பறித்துக் கொண்டான். வாசிங்க 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 4 வாசிச்சு பாருங்க. 2 கொரிந்தியர் 4:4. தேவனுடைய சாயலில் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்குள் பிரகாசமாய் இராதபடிக்கு இப்பிரபஞ்சத்தின் தேவனானவர் அவருடைய மனதை, இவனுக்கு பேரு இப்பிரபஞ்சத்தின் தேவன். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 17-18 வசனங்களை வாசிங்க. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்குமா? உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். அதோட நாமத்துக்கு சொல்லும். நல்ல ஆசீர்வாதங்களை எல்லாவற்றையும் பெற்ற மனுஷன் அவன் எழுதப்பட்டிருக்கிறது, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து நான் விலக்கின விருட்சத்தின் கனியை நீ புசித்தபடியினால் பூமி உன் நிமித்தம் என்ன செய்திருக்கோம்? சபிக்கப்பட்டிருக்கோம். நீ வருத்தத்தோடே பூமியின் பலனை காண்பாய். இந்த எண்ணிக்கை அந்த விலக்கின விருட்சத்தின் கனியை இவர்கள் புசித்தார்களோ அன்றையிலிருந்து சாத்தான் இந்த மனிதனுடைய ஆளுகையை பறித்துக் கொண்டான். ஆகையினால் இப்பொழுது இந்த மனிதன் மேல் உள்ளதான ஆளுகை இப்ப சாத்தான் ஆளுகை செய்கிறபடினால் அவனிடத்தில் இருந்து இந்த மனிதனை மீட்கும் கொள்ளும்படியாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வர வேண்டியதாக இருக்கு. அவர் எவைகளில் எல்லாம் கல்வாரியிலே நியாயம் தீர்த்தார் என்று நான் உங்களுக்கு 7 காரியங்களை சொல்லி 1-2 காரியங்களை சொல்லும்படியாக. ஒன்று, இந்த பூமி எதை நிமித்தம் சபிக்கப்பட்டிருந்தது என்றால், முதலாவது பாவத்தின் நிமித்தம் சபிக்கப்பட்டது. ஒன்று பாவம், இரண்டாவது வியாதி, மூன்றாவது பயம். ஒன்று பாவம், வியாதி, பயம், நான்காவது உலகம், ஐந்தாவது மரணம், ஆறாவது பாதாளம், ஏழாவது சாத்தான். பாவம், வியாதி, பயம், உலகம், மரணம், பாதாளம், சாத்தான். இந்த 7 காரியங்கள் மனிதனை ஆட்கொள்ள ஆரம்பித்தது. சாத்தான் இந்த ஆளுகையை இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன், இந்த உலகத்தின் அதிபதி, அந்த அதிகாரத்தை தன் கையில் எடுத்த பொழுது மனிதனுக்குள்ள 7 விதமான அனுபவங்கள் தோன்ற ஆரம்பித்தது. எப்படியாகிலும் இந்த மனிதன் ஆசீர்வதிக்கப்பட்டிருந்தான். இவன் இப்பொழுது பிரமாணத்தை மீறினபடியால் இவன் மாயைக்கு கீழ்ப்பட்டு விட்டான் என்பதை அறிந்த தேவன் மறுபடியும் அவனை அந்த நிலவரத்தில் கொண்டு வரும்படியாக தேவன் கல்வாரியிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்த வேண்டியதாக இருந்தது. அல்லேலூயா. ஒன்று பாவம், இரண்டாவது வியாதி, மூன்றாவது பயம், நான்காவது உலகம், ஐந்தாவது மரணம், 6 பாதாளம், 7வது சாத்தான். ஆகியவற்றின் மீது தேவன் ஒரு நியாய தீர்ப்பை கொண்டு வந்து இந்த மனிதனை விடுதலையாக்கினார்.
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை. அதுதான் எழுதப்பட்டிருக்கிறது. இருளின் அதிகாரத்தினின்று சொல்லுங்க யாராவது. இருளின் அதிகாரத்தினின்று நம்மை ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக கர்த்தர் மாற்றியிருக்கிறார். சொல்லுமா அல்லேலூயா. சொன்னா அல்லேலூயா சொல்லுவோம் இல்லையா? ஸ்தோத்திரம். இருளின் அதிகாரத்தினின்று. எப்போது இருளின் அதிகாரம் உண்டானது? மனிதன் பாவம் செய்தான். மனிதன் பிரமாணத்தை மீறினால், அந்த உடன்படிக்கை மீறினால் அந்த இடத்துல சாத்தான் வந்து விட்டான். அவன் இப்பொழுது இந்த உலகத்தை ஆள ஆரம்பித்து விட்டான். மனிதனை ஆள ஆரம்பித்து விட்டான். சில விதமான பிரமாணங்கள், நியமங்கள் தேவன் கொடுத்திருந்தாலும் கூட அது பூரணமாய் நிறைவேற்றப்படவில்லை. மனசாட்சி காலம், குற்றமறியாமை காலம், நியாய பிரமாண காலம், இப்படி பல காலங்களை தேவன் சந்தர்ப்பங்களை பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசி மூலமாய் பிதாக்களுக்கு திருவிழம் பெற்ற தேவன் அந்த நாட்களில் பலவிதமான அவர்களுக்கு சில காரியங்களை கொடுத்திருந்தார். எப்படியாக தப்பி, ஆனால் அவைகள் ஒன்றும் பாவ நிவர்த்தி செய்யவே இல்லை. அன்னைக்கு ஆடுகளை வெட்டினார்கள், பலிகளை செலுத்தினார்கள். நாம் படித்திருக்கிறோம். குற்ற நிவாரண பலி, பாவ நிவாரண பலி, சர்வாங்க தகன பலி, போஜன பலி, சமாதான பலி, அசைவாட்டு பலி, பான பலி, உற்சாக பலி, ஏறெடுத்து படைக்கும் பலி, இப்படி அநேக பலிகளை குறித்து நம்மளுக்கு இவைகள் எல்லாம் தேவன் கொடுத்திருந்தோம். அந்த பலிகள் ஒன்றும் பூர்ணப்படுத்தவில்லை. எபிரேய ஆக்கியம் 10ஆம் அதிகாரத்தில் சொல்கிறார், அல்லாமலும் காளை, வெள்ளாட்டுக்கடா, இளங்காளை இவர்களுடைய இரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணீர், சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானது அல்ல. அப்பொழுது நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பல பிரமாணங்களை கொடுக்கப்பட்டது, பலிகள் செலுத்தப்பட்டது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆனால் மனிதன் இழந்து போனதை அவன் மீண்டும் பெற்றுக் கொள்ளும்படியாக இயேசு கிறிஸ்து தம்முடைய சிலுவை மரணத்தின் மூலமாகவே அதை மனிதனுக்கு பெற்று தர முடிந்தது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஏனென்றால் மனிதனால் அந்த பலியை நிவர்த்தியாக்க முடியாது. அதற்கு ஒரு பூரண பலி அவசியம். அந்த பூரண பலி வேறு யாரும் இல்லை, அவர்தான் மாம்சத்திலே வெளிப்பட்டார், ஆவியிலே எடுத்துக் கொள்ளப்பட்டார், தேவதூதர்களால் பிரசங்கிக்கப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அந்த தேவன் நல்ல தேவன். ஆமென். இதை குறித்து இதை கிறிஸ்து சிலுவையிலே நிறைவேற்ற வேண்டியதா இருந்தது. அதற்காகவே அவர் மனிதனாக உலகத்தில் வந்தார். முதலாவது ஷார்ட்டா முடிக்கிறேன். முதலாவது பயத்தை விட்டு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியாது வச்சு ரோமர்கள் வெறும் 1வது பாயிண்ட் பாவம் சாய் பயம் இல்லை பாவம். 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல வாசிங்க. ரோமர்கள் வெறும் 8:3 அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்தினாலே பாவத்தை அவர் மேல் ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். 7 காரியங்கள் இருக்கு. என்ன சொன்னேன்? 1 பாவம், வியாதி, பயம்,
உலகம், மரணம், பாதாளம், சாத்தான். இந்த 7 காரியங்களும் மனிதனை அப்படியே நிமிரக்கூடாது இருந்தது. ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதற்காகவே அனுப்பப்பட்டார். சொல்லுவோமா? அல்லேலூயா. பாருங்க, எழுதப்பட்டு பாருங்க. அது எப்படி எனில், மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும், அவர் சாயல்தான், அவர் பாவி அல்ல, அவரை பாவத்தின் சாயலாக மாற்றினார். அவரும் விருப்பப்பட்டு தான் வந்தார். தம்முடைய பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களா இருக்க, அவரும் மாம்சமும் இரத்தமும் உடையவராய் இந்த உலகத்துக்கு வந்தார். அவர் பேரு பரிசுத்தமுள்ள தேவனுடைய குமாரன். அவர் ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே ஒரு சத்தம் கேட்டது, இதோ இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இவரை பாவி அல்ல, இவரை பாவத்தின் ஒரு சாயலாக இந்த உலகத்துக்கு அனுப்பியிருந்தார். பாவத்தை போக்கும் ஒரு பலியாக இவரை அனுப்பிவிட்டார். அனுப்பி அவரை மாம்சத்தினாலே ஆக்கினைக்குள்ளாக தேவன் தீர்த்தார் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் இவரும் இப்படி வரணும்? அதனால எழுதப்பட்டிருக்கு, தேவன் ஒரே பேரான குமாரனை தந்து தந்தவனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் உலகத்தை கெட்டு போகாதபடிக்கு இவ்வளவாய் உலகத்தை அன்பு கூர்ந்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் ஒரு பேசிக் மெசேஜ். ஆனா இது கூட நமக்கு தெரியல. அநேகர் இருக்கிறார், இது கூட தெரியாம தான் இருக்கிறாங்க. வருஷங்கள் ஆயிடுச்சு, கர்த்தருடைய சபையில வந்து கொண்டிருக்கிறாங்க, மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதும் இல்லை, தாங்களும் விரும்புறது, தாங்களே விரும்புறது வருகிறாங்க, தாங்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கறது இல்லை. ஸ்தோத்திரம். மற்றவர்களுக்கு அயலகத்தாருக்கு சொல்லிக் கொடுக்கறது இல்லை. போவாங்க, ஒரு காரியம் அவங்க தவறு செய்வாங்க, கிறிஸ்தவர்களா இருப்பாங்க, அவங்க என்னதோ பண்ணி போட்டோம் என்று அப்படியே கஞ்சாடையாக வந்துட்டு இருக்கிறாங்க. சில இடங்கள்ல கஞ்சடையா நிற்பதில்லை. நம்ம அவர் பாவத்தை குறித்தும் நீதி குறித்தும் நியாயத்தை குறித்தும் நம்முடைய இயேசு கண்டித்து உணர்த்தினார். ஆனால் ஒன்று, நம்மளே சரியில்லைன்னு போது நாம் அந்த வாயத்தை உடனே அடுத்த ஸ்டெப்புக்கு போய் கேள்வி கேட்பாங்க. நீ 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 வந்து வெந்தை கொசு போறியா? உனக்கிட்டே ஒரு மாற்றம் இல்லைன்னு ஒரு மனைவியை சொல்றேன், ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அங்க செத்து அப்படியே நாட்டை பிடிக்கின்ற போல இருக்கும். அதனால ஒன்றுமே அனுபவிக்கிறதும் இல்லை, சீரிக்க விரும்புகிறதும் இல்லை, ஒப்பு கொடுக்கிறதும் இல்லை, மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறதும் இல்லை. ஆனா இயேசு அப்படி இல்லை. அவரே கிருபாதார வழியாக புறப்பட்டு வந்தார். அல்லேலூயா. பழைய பாட்டு காலத்துல ஒரு மனிதனுடைய பாவம் மூடப்பட்டிருந்ததை அன்றி நிவர்த்தி செய்யப்படவில்லை. பழைய பாட்டு காலத்துல ஒரு மனிதனுடைய பாவம் மூடப்பட்டதே அல்லாமல் நிவர்த்தியாக்கப்படலை. எழுதப்பட்டு பாருங்க, சங்கீதம் 32 எடுங்க, 1ஆம் வசனம். எவர்களுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவருடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவருடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவருடைய ஆவியில் கபடம் இல்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான்.
அவர் இயேசு வெற்றி சிறந்தபடினால் பகையாக நின்ற சிலுவையை இருந்திருந்தார். பகையாக நின்ற சுவர் வாசிங்க, எபேசியரில் எழுதப்பட்டிருக்கு. இரண்டாம் அதிகாரம் 6 வாசிமா 14 வாசிங்க. எப்படி அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருநிறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாயப்பிரமாணம் என்ன செய்யற மனிதனை விடுதலையாக பாவத்தை மூடி வைத்திருந்தது. வரிகளை செலுத்தினாங்க, ஒரு திருப்தி உண்டாகும், திரும்ப பாவத்தை செய்வாங்க, திரும்ப வரியை செலுத்துவாங்க, திரும்பவும் ஒரு திருப்தி உண்டாகும், திரும்பவும் பாவத்தை செய்வாங்க. ஆனா புதிய பாட்டுல அப்படி அல்ல, அப்படி இருக்கும் கூடாது. கர்த்தருடைய பிள்ளை தேவன் இன்றைக்கு கிருபை உள்ளவராக இருக்கிறார். கிருபையின் ஆவியை கட்டளையிட்டிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு தவறுகள் வரும்பொழுது நாம் மனஸ்தாபப்படும் போது கர்த்தர் மன்னிக்கிறார், மறக்கிறார், உண்மைதான். ஆனால் பழைய பாட்டு காலத்தை போலவே நாம் தொடர்ந்து செய்யக்கூடாது. அதை எபிரேயர் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாக நாம் பாவம் செய்தால், சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால், எபிரேயர் தேடிட்டே இருப்பீங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை எபிரேயர் 10:26 அப்படி ஒரு பேஜ் தெரியாத 307ஆவது பக்கம் ஈஸியா இருக்குங்க. சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்கிறவர்களாய் இருந்தால், பாவப்படி நிமித்த செலுத்தத்தக்க வேறொரு வழி இனி இராமல் நியாயத்தீர்ப்பு வரும் என்று பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பட்சிக்கும் கோபாகினையுமே. ஆகினால ஐயோ ஒரு சின்ன தவறு செய்து விட்டோம், இனிமேல் இயேசு நேசிக்க மாட்டார், நான் போயிடுவேன், ஆண்டவரே வேண்டாம் அல்ல. ஆனா நம்ம அறிந்த பிற்பாடு அதை மனப்பூர்வமாய் அன்எக்ஸ்பெக்டட் எதிர்பாராத விதத்துல ஒரு வாழ்க்கையில் ஒரு குறைவுகள் பலவீனங்கள் வந்தா அதை நாம் கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்தணும், மன்னிப்பு கேட்கணும். அவரிடத்துல மன்னிப்பு கேட்டு நம்முடைய இருதயத்தில் ஒரு விடுதலை உண்டாகிற வரையிலும் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் தாழ்த்திக் கொண்டே இருப்போம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அங்க எழுதப்பட்டிருக்கிறது பாருங்க, பழைய பாட்டு காலத்தில் என்ன நடந்தது? பாவம் மூடப்பட்டது. ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை பிரமாணமானது முழு மனுக்குலத்திற்கும் பாவத்திலிருந்து மீட்பை கொடுத்தது. ஏனென்றால் அவருடைய ரத்தம் பாவங்களால் நம்மை கழுவுகிறது. 1 யோவான்ல வாசிக்கும் பொழுது 1ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. வாசிங்க. உண்மையும் நீதியும் உள்ளதாக இருக்கிறது. வாசிங்க. கவனிங்க, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு. ஆனா அதுக்கு மேல வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு, நமக்கு பாவம் இல்லை என்று சொல்லுவோமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. அவருடைய ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 19ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அந்த எபிரேய ஆக்கியோன் அங்க என்ன சொல்கிறார் பாருங்க, நித்திய ஆவியினாலே தம்மை தாமே விடுதற்ற வழியாக ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவனுடைய ரத்தம்
ரத்தத்துக்கு ஒரு தனித்தன்மை இருக்கு. இந்த எல்லா உலகத்தில் இருக்கிறதான எல்லா ரத்தத்தை காட்டிலும் அதுக்கு ஒரு தனி தன்மை இருக்கு. என்னன்னா தன்மை என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ரத்தத்துல என்ன இல்லைன்னா பாவம் இல்லை. வாசித்து பாருங்க, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. அவரிடத்துல பாவம் இல்லை. அப்ப நீங்க கேட்கலாம், மாம்சத்துல தானே வந்தாரு. அவர் மாம்சத்துல வந்தது உண்மைதான். ஆனா அவருடைய ரத்தம் பரிசுத்த ரத்தம், குற்றமில்லாத ரத்தம், பழுதற்ற ரத்தம். ஆட்டுக்கடாக்களுடைய ரத்தத்தை பார்க்கிறோம், எல்லா ரத்தத்தை பார்க்கிறோம், அவருடைய ரத்தம் விசேஷிக்கப்பட்டது. கர்த்தருடைய நாமத்தில் அதுதான் அதை குறித்து பழுதற்ற பலி என்று லேவியர் ஆகமத்தில் வாசிக்கிறோம். இரண்டாவது 2 கொரிந்தியர் 5:21 வாசிக்கும் பொழுது அந்த ரத்தத்தினுடைய தனித்தன்மையை சொல்றேன். முதல்ல அந்த ரத்தத்துல என்ன இல்லைன்னு படிச்சோம், பாவம் இல்லை. இரண்டாவது அவர் பாவம் அறியாதவராய் இருந்தார். 2 கொரிந்தியர் 5:21 வாசிங்க. நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக ஆண்டவர் பாவம் ஆக்கினார். அவருடைய ரத்தத்தினுடைய தன்மை ஒரு தனித்துவமானது. அதுல பாவம் இல்லை. அவர் பாவம் அறியாதவராக இருந்தார். ஆனா நாம் அவருக்குள் அவரை பற்றி கொண்ட நாம் அவரை போல மாற்றப்படும்படியாக, அவரோடு கூட ஆளுகை செய்யும்படியாக, அவருடைய பிள்ளைகளாகிறபடினால அவர் என்ன செய்தாரு? அவர் வாசிமா மறுபடியும் 2 கொரிந்தியர் 4 இயேசு கிறிஸ்து நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். மூன்றாவது பாருங்க, 1 பேதுரு 2:22 வாசிக்கும் பொழுது அவருடைய ரத்தம் ஒரு தனித்தன்மை உள்ளது என்பதற்கு இன்னொரு ஆதாரம், அவர் பாவம் செய்யவில்லை என்று எழுதப்பட்டது. 1 பேதுரு 2:22 அவர் பாவம் செய்யவில்லை. அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவில்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும், பாடுபடும்போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். அதோடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எதற்காக இயேசு இந்த 7 காரியங்கள் சொன்னார் இல்லையா? சாத்தான் இந்த உலகத்தை ஆளுகை அதிகாரத்தை எடுத்தது நிமித்தம் மனிதன் மேல், தேவன் உண்டாக்கின மனிதன் மேல் 7 விதமான குற்றங்கள் சுமத்தப்படுகிறது. 1 பாவம், இன்னொன்று வியாதி, 3 பயம், 4வது உலகம், மரணம், பாதாளம், சாத்தான். இந்த ஒவ்வொன்றா சொல்லிக் கொடுக்கிறார். ஆனா இயேசு என்ன செய்தாரு? இவை எல்லாவற்றையும் அவரிடத்திலிருந்து பறித்துக் கொள்ளும்படியாக இவரே நமக்காக பாவமானார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் ஸ்தோத்திரமும் கனமும் உண்டாவதாக. பழைய ஏற்பாட்டு காலத்துல மறுபடியும் சொல்றேன், அநேக அற்புதங்கள் நடந்தது. புதிய ஏற்பாட்டில் நடந்தது போல அநேக அற்புதங்கள் நடந்தது பழைய ஏற்பாட்டு காலத்தில். சூரியனை யோசுவா நிற்க செய்தார். சந்திரனை ஆயிரம் பள்ளத்தாக்கில் நிற்க செய்தார். அன்னைக்கு தீர்க்கதரிசி மரித்த வாலிபனை உயிரோட எழுப்பினார். ஆனா பழைய ஏற்பாட்டு காலத்துல நியாய பிரமாணத்தினால் கவனிங்க, மாம்சத்தில் இருந்த பாவத்தை ஆக்கிரைக்குள்ளாக தீர்க்க
சரீரத்தில் என்ன விடக்கூடாதான்? பாவம் ஆளுகை செய்ய விடக்கூடாது. அப்ப நாம் சரீரத்தில் தானே இருக்கிறோம். நமக்குள்ள பாவம் வராதா? கெட்ட எண்ணம் வராதா? தீய செயல்கள் வராதா? எல்லாம் வந்தாலும் வரும். நாம் மாம்சத்தில் தான் இருக்கிறோம். மாம்ச சிந்தை மரணம், ஆவி சிந்தையோ ஜீவன் சமாதானம். இந்த மாம்ச சிந்தை நமக்குள்ள இருக்கும். ஆனால் இதை நாம் ஆளுகை செய்ய விடக்கூடாது. ஏனென்றால் நம்மை ஆளுகிறவர் கிறிஸ்து. அவருடைய இரத்தத்தை நாம் விசுவாசிக்கும் பொழுது, அவருடைய வசனத்தை நாம் விசுவாசிக்கும் பொழுது, அவருடைய ஆவியை நாம் பெற்றுக் கொள்ளும் பொழுது இவைகளிலிருந்தெல்லாம் நாம் விடுதலை பெறுகிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்கிறத நாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் அந்த பாவங்கள் என்ன செய்யப்பட்டிருந்தது? மூடப்பட்டிருந்தாங்க. புதிய ஏற்பாட்டு காலத்தில் நமக்கு விடுதலையாக்கப்பட்டது. எப்ப விடுதலையாக்கப்பட்டது? ரோமர்கள் நிறுவனம் 8ஆம் அதிகாரத்தில் ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். அடுத்த வாரம் மற்ற பார்க்கலாம். பாவத்தை குறித்து மட்டும் சொல்லி முடிக்கிறேன். ரோமர்கள் நிறுவனம் 8ஆம் அதிகாரம் என்ன? 2ஆம் வசனத்தில் வாசிங்க. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுள்ள ஆவியின் பிரமாணம் விடுதலை ஆக்கிச்சு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பிறப்படிங்க 8ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம், 3ஆம் வசனம், 6ஆம் வசனம், 7ஆம் வசனம், 11ஆம் வசனம், 12ஆம் வசனம், 14-18 இத்தனை வசனங்களை தெளிவாய் உட்கார்ந்து படித்து பாருங்க. இது எப்போது நாம் விடுதலையாக்கப்பட்டோம்? ஞான ஸ்நானம் என்கிற சத்தியத்துக்கு நாம் கீழ்ப்பட்ட பொழுது, அதற்கு ஒப்பு கொடுத்த பொழுது நாம் பாவத்திலிருந்து நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். சொல்லுவோமா? சத்தமே வர மாட்டேங்குது. ரோமர்கள் 22 எழுதப்பட்டு ஒவ்வொன்றாக எடுத்து பாருங்க. நீங்கள் கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திற்கு விடுதலை. தேவனுடைய வசனம் நல்ல கவனிங்க. கர்த்தருடைய வசனத்தை நாம் விசுவாசிக்கும் பொழுது, தேவனுடைய வசனத்தை நாம் உட்கொள்ளும் பொழுது, கர்த்தருடைய வசனத்துக்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது, கர்த்தருடைய வசனத்துக்கு நம்மை தாழ்த்தும் பொழுது, தேவனுடைய ஆவியின் பிரமாணம் நமக்குள்ள வருகிறது. பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க செய்யும். அடுத்த வசனம் பாருங்க. அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு பாருங்க, நம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவ மாம்சத்தின் சாயலாவது. அவர் பாவி இல்லை, மறுபடியும் அதுதான் முன்னே சொல்லிட்டேன். அவருக்குள்ள பாவம் இல்லை, அவர் பாவம் அறியாதவர், அவர் பாவம் செய்யவில்லை சொல்லிட்டேன். அதனால மிஸ் பண்ணக்கூடாது. இப்ப கேட்டு அது முப்பாடு வசனத்தை வாசிக்கிறேன். அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாய பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். சொல்லுவோமா? அல்லேலூயா. நாம் எப்படி ஆகிறோம்? விடுதலை ஆக்கப்படும்படியாக தேவன் அப்படியாக செய்திருக்கிறார். அதனுடைய நாமத்துக்கு மகிமையும் ஸ்தோத்திரமும் கனமும் உண்டாவதாக. பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ளும்படியாக இதன் மேல தேவன் என்ன செய்தாரு? ஒரு நியாய தீர்ப்பை கட்டளை. எப்படி அந்த நியாய தீர்ப்பை கட்டளையிட்டாரு? இந்த பாவத்தின் மேல அந்த கல்வாரி சிலுவையிலே அவர் வெற்றி சிறந்தபடினார். அல்லேலூயா சொல்லுவோமா? இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை அன்பின் குமாரனை ராஜ்யத்தில் கொண்டு வந்த புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகவும் ஒரு ராஜரீக கூட்டமாக கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? இயேசு 7 காரியங்களை கல்வாரியிலே நியாயம் தீர்த்தார். ஆமென். கல்வாரியில் உண்டான நியாய தீர்ப்பு என்ன என்றால், ஒரு காரியத்தை நம்ம படிக்கும் போதும் அடுத்த வாரம்
ஸ்தோத்திரம். அடுத்தது வியாதி, அடுத்தது பயம், உலகம், மரணம், பாதாளம், சாத்தான், இவைகள் எல்லாம் மனிதனை ஆண்டு கொண்டிருந்தது, பயப்படுத்திக் கொண்டிருந்தது. ஆனால் அந்த அடிமைத்தனத்திலிருந்து, அந்த பயத்திலிருந்து தம்முடைய ஜனத்தை விடுதலையாக்கும்படியாக இயேசு பயம் என்கிற அந்த அந்த ஆவியை, அதாவது அந்த தீயை கல்வாரியிலே வச்சு சேர்ந்து என்ன செய்தாரு? இருதரத்தாரையும் ஒன்றாக்கினார் என்று எபேசியர்ல வாசித்தோம். அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் ஒவ்வொரு நாளும் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி, அந்த அன்பிலே அறிவு பெற்றால் அந்த அன்பிலே கலந்து சகல பரிசுத்தவான்களோடு கூட அகலமும் ஆழமும் நீளமும் உயரமும் இன்னதென்று அறிந்து கொள்ளுகிற ஒரு பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். அதோடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நமக்கு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். 7 காரியங்கள் மனிதனை அமிழ்த்தி வைத்திருந்தது. முதலாவது பயம் என்கிறதை, அந்த பயத்தின் அடிமையில் இருக்கிறது. தம்முடைய ஜனத்தை விடுதலையாக்கும்படியாக இயேசு முதலாவது இயேசு கல்வாரியிலே வெற்றி சிறந்தார். அன்புக்குரிய தேவனே, அவர் வெற்றி சிறந்தது போல அவருடைய பிள்ளைகளாகிய நாம் கூட ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே நமக்கு உதவி செய்வாராக. இல்லையா?